அஸ்ஸலாமு அலைக்கும். என்னினிய மாணவ செல்வங்களே, எப்படி இருக்கீங்க? கைரேத்தா? அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய கிருபையால நான் நல்லா இருக்கேன், அல்ஹம்துலில்லாஹ். சரி, இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் மோட்டிவேஷன் கிளாஸ் போடுறதுக்கு ரொம்ப தாமதமாயிடுச்சு. முதல்ல என்ன அதுக்காக மன்னிக்கணும். ஏன்னு கேட்டால் நிறைய பேர் ஆவலுடன் இருந்திருப்பீங்க संडे मोटिवेट क्लास HBKHin मोटिवेट क्लास पाக்கிறதுக்கு. ओके, उर्दू के बच्चा ना उनको बोल तुम मुझे गुस्ताखी माफ़ करना, क्योंकि तुम हमारा संडे मोटिवेट क्लास देखने के लिए बेकरार करेंगे। मेरा इंशाअल्लाह मैं कंटिन्यू करना, चंद अहम और ज़रूरी काम की वजह से मैं ज़रा देर कर दिया है। रहते हुए स्टार्ट करेंगे. ओके, இன்னைக்கு என்ன டாபிக்னு யோசிக்கல, பட் டாபிக்கை கொண்டு வந்துடணும். அதுதான் எஜுகேஷன் சிறப்பான என்னது வழி. எல்லாருக்கும் தெரியும், நான் அடிக்கடி சொல்றது 5 விஷயங்களை வந்து நீங்க கடைபிடித்தால், அனுபவபூர்வமாக நீங்க ஏற்றுக்கொண்டால் நிச்சயமாக மாபெரும் வெற்றியை அடையலாம். அல்ஹம்துலில்லாஹ். சரி, இன்னைக்கு இந்த இருக்கிற அந்த காலகட்டத்தில் பள்ளிக்கூடம்லாம் வந்து வெகு விரைவில் திறக்கப்பட உள்ளது. ஏன்னா எல்லாருக்கும் எல்லா விதத்திலும் சந்தோஷம்தான். ஆனால் மாணவர்கள், சில மாணவர்களுக்கு அது கஷ்டமாக இருக்கலாம். ஏன்னு கேட்டால் இவ்வளோ நாள் வந்து ஜாலியாக இருந்திருப்பீங்க, இப்போ ஸ்கூல் திறக்கிறாங்களே. ஆனால் ஒரு சிலருக்கு திறந்தாலும் ஒன்றும் பாடத்தை நடத்த போகிறது இல்லை, கதையாக கட்டலாம். ஒரு வாரத்துக்கு புத்தகம் தர வரைக்கும் என்ன வேணாலும்னு பயப்படாதீங்க. அந்த மாதிரி மாணவர்கள் வந்து நினைக்காதீங்க. இன்னைக்கு அரசு வந்து அதிரடி நடவடிக்கையா புஸ்தகத்தை உடனுக்குடன் பசங்களுக்கு வித்தின் வீக்கில் கொடுக்கணும்னு சொல்லி ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. ஸோ எனிவே நம்ம வந்து எக்காரணம் கொண்டும் என்னது முன் வச்ச காலை பின் வைக்கக்கூடாது. சரி, கல்வி நம்மளது ப்ராவர்ப் என்ன? தமிழை கற்போம், கவலை ஒழிப்போம். ஓகேவா? அதுதானே அவங்க. சரி, தமிழ் மட்டும் நம்ம கற்றுட்டா, அதாவது 5 சப்ஜெக்ட்ல தமிழை மட்டும் தேர்வு எழுதி பாஸ் பண்ணிட்டா முடியுமா? முடியாது. 5 சப்ஜெக்ட்லையும் பாஸ் ஆகணும். பாஸ் மார்க் வாங்கணும் போதும்னு நினைக்கிற மாணவர்களுக்கிடையே நான் சில சில விஷயங்களை பேச போறேன். देखो माँ, 5 सब्जेक्ट में 35 मार्क एक सब्जेक्ट में, ऐसा 35 ले ले तो बस कर को सोचने का जो लड़के लड़कियां के दरमियान में आज गुफ्तगू करना चाहता हूँ. क्या बस क्या? फॉर एग्जाम्पल, ஒருத்தருக்கு அப்பா இல்லை அம்மா 10 ரூபா கொடுத்தா சந்தோஷமா, இல்லை 1 ரூபா கொடுத்தா சந்தோஷமா, இல்லை 100 ரூபா கொடுத்தா சந்தோஷமா? क्यों? अम्मी की अब्बा की डेली क्या के एक बच्चा को मेवा लेने के वास्ते, अब बोलो 10 रुपये दे तो खुशी की, नहीं 1 रुपये दे तो खुशी की, 100 रुपये दे तो खुशी की. இப்போ சொல்லுங்க. அதாவது 100 ரூபா தான் இருக்கிறதுல மதிப்பு மிக்கது. நம்ம நினைக்கிறது அதிகபட்சமா வாங்கலாம். हमें 100 रुपये में क्या होना ले सकते, एक हिसाब को करो क्या. जब 100 रुपये காசை மட்டும் என்ன அதிகமா ஏர்ன் பண்ணணும், வாங்கணும், पैसे की ज्यादा लेना अगर को चाहने वाले स्टूडेंट्स, हर चीज को हर जगह भी बोलते हो, एच मार्क की नहीं चाहते. கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி நான் ஷாசியா உடைய அந்த ஒரு 99.93 விழுக்காடு பெற்று என ஒரு மாபெரும் வெற்றியை படைத்த அந்த பெண்மணி, ஹேண்டிகேப் இருந்தாலும் அந்த அதை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. நான் யூடியூப்ல போற அத்தனையும் உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கிறதுக்காக போடல, புரிஞ்சுக்கணும். ஏன்னா உண்மை நிலை என்ன புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? சரி, நான் வந்து இப்போ நேரம் வந்து நம்மளுக்கு சீக்கிரமா போயிடும். ஏன் சொல்லுங்க? அதானே சண்டே. ஸ்கூல்ல போனா நேரமே போகாது, வேற எங்க போனாலும் போகாது. स्कूल में गए तो टाइम जाना नहीं, घर को आते टाइम सल्ले चल जाना. ஓகே, அதே மாதிரி வந்து சண்டே சொல்லவே தேவையில்லை, அப்படி இப்படின்னு டக்குன்னு போயிடும். எனவே இந்த நேரத்திலையும் என்னுடைய அந்த ஒரு மோட்டிவேட் ஸ்பீச்சுக்காக யார் யார் காத்து கொண்டு இருக்கிறீங்களோ உங்களுக்கு என்னுடைய அஸ்ஸலாமு அலைக்கும், ஸ்பெஷல் அஸ்ஸலாமு அலைக்கும். ஏன்னா
எதிர்பார்ப்புகள் பலவிதம். ओके, जो हम ना ख्वाहिशात बोलने से भी हमारा जो एम बहुत कुछ है. நான் என்ன சொல்றேன், பசங்களை அடிச்சுதான் திருத்தணும்லாம் கிடையாது, அன்பா திருத்தலாம். சார் சொல்றதுக்கு நல்லா இருக்கு, இதெல்லாம் அப்படின்னு இழுக்கிறீங்க இல்லையா சார், போல்னேக்கு அச்சா ஹை ये सो भी. இப்போ சொல்றேன் பாருங்க, அன்பால ஒருத்தன் அடிப்படிவான் கண்டிப்பா. என்ன ஒரு முரட்டுத்தனமா இருக்கவன் கொஞ்சம், அதுக்கு தாங்க ஒரு ப்ரோவர்ப் இருக்கு. என்ன இருக்கு? அடிமேல் அடி வைத்தால் அம்மியும் நகரும். என்னது புரியல? அன்னைக்கு முன்னாடி கூட சொன்னேன், அதை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அடிமேல் அடி அடித்தால் அம்மியும் நகரும் சொன்னேன். அதுல யாரும் கமெண்ட்ஸா சார் அம்மியை போய் அடிக்க முடியுமா அப்படின்னு யாரும் போடல. ஆனா உண்மையா தெரிஞ்சுக்கங்க, அடிமேல் அடி வைத்தால் அம்மியும் நகரும். சார் என்ன சார் விசித்திரமா இருக்கு. मार के ऊपर मार मारे तो अम्मी मीन्स सिलबत्ता. ऑलरेडी आई हैव टोल्ड टू यू, सिलबत्ता. सिलबत्ता भी खिसेगा. क्या खिसेगा? अच्छा याद रख लो माँ, खिसेगा. सर क्या सर इसेगा? तो अदा திருடனை போயிட்டு டேய் நீ ஒரு திருடன்னு சொன்னா கண்டிப்பா கோவம் வரும். கண்டிப்பா தானே? சோருக்கு ஜாகோ ரே तू एक नंबर का चोर रहना, அவனுக்கு இன்னும் திருடத்துக்கு தான் அவன் முயற்சிப்பானே தவிர திருந்தத்துக்கு முயற்சிக்க மாட்டான். எப்படி? திருடனை நம்ம திருத்துற விதத்துல திருத்தணும். ஆனா நாம என்ன பண்ணுவோம், டேய் நீ ஒரு பச்சை திருடன்டா. என்னடா இது? அப்ப சிகப்பு திருடன்டா ஒருத்தன். என்னங்கய்யா அது? திருடன் திருடிட்டானா அவனை திருந்தறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. வாய்ப்புன்றது எல்லாருக்கும் எல்லா நேரத்திலும் கிடைக்காது. சோ சோருக்கு சோர் மேல வெட்டான்னு சொல்லுவாங்க. கீமா கித்தகி இஸ்லாமியாஸ் சோர் மேல வெட்டா இப்படின்னு சொன்னா எல்லாருக்கும் அப்படியே ஒரு அப்போ அந்த சோர் இருக்க மாதிரி அவனுக்கு ஐயோ என்ன பாராட்டுறாங்களே ஐயோ. ஆனா உண்மையிலே அவனை நம்ம என்ன பண்றோம், இகழ்வா பேசுறோம். சோ நம்ம இப்ப சொல்ற பாருங்க, அடிமேல் அடி சொல்லுங்க. இப்போ அடிமேல் அடி வைத்தால் அம்மியும் நகரும். ட்ரை அண்ட் ட்ரை அகெயின் வில். சொல்லுங்க, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஆனா நீங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். வில் சக்சீட். ட்ரை அகெயின் வில் சக்சீட். அடிமேல் அடி. ஏன்னா இங்கிலீஷ் தெரிஞ்சுக்கணுங்க. சும்மா நான் இப்ப சொன்ன பாருங்க, ஸ்டார்டிங்ல தமிழை கத்துக்கிறாரா HBKC தமிழை மாத்திரம். ஆனா நிறைய பேர் எனக்கு போன் பண்ணி சொன்னாங்க, சார் நீங்க ஸ்போக்கன் இங்கிலீஷ் போடலாமே அப்படின்னு ஒரு அவானா ஆசை இருக்கு. என்ன சார்னா நான் இப்ப சொல்றேன் பாருங்க, இதுதான் சொல்லணும். அடிமேல் அடி என்னது? அடிமேல் அடி வைத்தால் அம்மியும் நகரும். இப்பதான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா HBKH ஏஆர் டியூஷன் இன் HBKH சன் ஆஃப் ஏஆர் இப்பதான் ஸ்டெப் வச்சிருக்காரு. எதுக்கு? தமிழுக்கு. ஏன் எல்லாரும் கஷ்டம் நினைக்கிற இஸ்லாமியர்கள் மத்தியில ஏன்னா நான் புகழ் பெற்று ஓஹோன் வாழணும் அப்படிலாம் கிடையாது. அது ஒரு காலம். என்ன சார் காலம் சொல்லிட்டீங்க? காலமா என்ன சார் சொல்ல வரீங்க? இப்போ காலம்னா எனக்கு ஒரு ப்ரோவர்ப் ஞாபகம் வருது. ஓகேவா? காலம், யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரும். இது பைத்தியக்காரங்க நிறைய பேர் படிக்காதவங்க சொல்றாங்க. எப்படி? அடிமேல் அடி அடித்தால் அம்மியும் நகி வருமா? அடிமேல் அடி அடித்தால் அது அம்மியும் நகரும் ஒரு கதை கட்டுறாங்க. அடித்தால் கிடையாது, வைத்தால். ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம முன்னுக்கு வந்தா என்ன ஆகலாம், அந்த ஒரு அம்மி கூட கொஞ்சம் நகரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னா அப்படி ஒரு ப்ரோவர்ப் அது. இப்போ இது சொல்றோம் பாருங்க, என்னது? காலம். யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம். என்னடா பா இது? கிமா ஹத்திக்கு एक जमाना आएगा तो बिल्ली को एक जमाना. தப்பு. என்கிட்ட படிக்கிற மாணவர்களே, இஸ்லாமிய சமுதாய மக்களே, என் இந்திய தமிழக நாட்டின் அனைத்து தோழர்களே, நல்லா புரிஞ்சுக்கிங்க. யானை கிடையாது அது. என்ன? யானை தப்பு, ஹத்தி எலிஃபென்ட் சொல்லல. அது நல்லா புரிஞ்சுங்க. கூகுள்ல போய் சர்ச் பண்ணுங்க. அதுக்காக நேரத்தை வீணடிக்காதீங்க. ஆணை ஆ எழுத்து வருது இல்லையா? ஆணைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம். சோ இந்த இடத்துல ஆணை, ஆனா பசுவை குறிக்கிறது. ஆனா பசுவோடைய அந்த பால்ல எடுத்து நெய் செய்யறோம் இல்லையா? ஆனா
गाय मा गाय गाय में जो दूध ने मलाई में ये सो கற்கோ घी நெய் எடுக்கிறோம் இல்லையா, அந்த நெய் சாப்பிட்ற காலம்லாம் இருந்துச்சு. எல்லாரும் அந்த நம்ம இதுல சொல்லி பாருங்க, முன்னோர்கள் பழைய திண்ணையில உட்காந்துருப்பாங்க பாருங்க, அவங்ககிட்ட போய் கேளுங்கய்யா, அக்கு வேற ஆணி வேறையே சொல்லுவாங்க. என்னன்னு எல்லாமே எல்லாமே எப்படி இந்த இதுல வந்து நெய். இப்போ வந்து நம்ம நெய் சாப்பிட்ற நம்ம பசங்களுக்கு அப்படியே வாமிட் வருது. ஐயோ, அதுல அப்பா அம்மா சந்தோஷப்படுறாங்க, ஐயோ என் பிள்ளைக்கு வந்து நெய் சோறு ஊட்டினா வாமிட் வந்துடும், வேணான்னு. ஐயா, நெய் தான் வந்து சக்தி. பெரியவங்க ஒரு ஏஜுக்கு ஆகிட்டா அது வந்து கொலஸ்ட்ராலா மாறுது. பட் பசங்களுக்கு அதை சோற விட்டுங்க, குழம்பு சும்மா கார குழம்பு அது இதுன்னு சொல்லி கன்றாவி பவுடரை கிட்ட போட்டு சாம்பார்ல அந்த சாம்பார் மசாலா பொடி அப்படி இப்படின்னு போட்டு நீங்க என்ன பண்ணாங்க, அந்த மாதிரி இது கெமிக்கல் எசன்ஸ் சாப்பிட்றத விட நெய் சோறு கொடுங்க. ஓகேவா? சரி, இப்போ நம்ம நெய். சரி, நெய்னா இப்ப புரிஞ்சு போச்சா? நெய் நெய் வந்து ஆனா பசுவை குறிக்கும். ஆனைனா பசுவோடைய நெய்ய சாப்பிட்டு இருந்த காலம் போய், கரெக்டா? क्या गाय का घी खाले को थे सो जमाना जाको. பூனை, பூனைனா பில்லிலாம் கிடையாது, கேட்லாம் கிடையாது. பூனைனா பூவால வரக்கூடிய நெய். என்ன சார் அதுனா தேன், ஹனி. என்ன சொல்றாங்க? ஹனி. அந்த தேன் இருக்குது இல்லையா, தேனை என்ன பண்ணுவோம், இப்ப காலம் போய் நெய் சாப்பிட்ட காலம் போய் இப்போ தேனை மருந்துல ஏன்னா மருந்துல கலக்கி சாப்பிட்ற காலம் வந்துருச்சுன்னு சொல்றாங்க. உண்மைதானே? ஆனா யாரும் பண்ண மாட்டீங்க. உடனே ஒரு மாத்திரை எடுத்து சக்கரை கடற்கடன் சக்கரை எடுத்து போடுவீங்க. அதுதான் சக்கரை. சக்கரை கூட நல்லதா உடம்புக்கு? பாருங்கய்யா, பாருங்க சக்கரை உடம்புக்கு எவ்வளவு கெடுதின்னு. குழந்தை பருவத்துல ஏதோ சக்கரை குளுக்கோஸ் அந்த சுக்ரோஸ் உடம்புல இருக்கிற அளவுக்கு ஓகே, ஒரு ஏஜ். ஓகேவா? ஏஜ் தான் சொன்ன, டீனேஜ் நினைச்சுக்காதீங்க. பெரும்பாலும் ஒரு ஏஜ்ல அப்புறமா அந்த சுகரே வந்து என்ன ஆயிடுது நம்மளுக்கு, பாய்சன். நம்ம என்ன எடுத்துக்கணும், வெல்லம் எடுத்துக்கணும். ஸோ சரி, அந்த இன்னொரு வகுப்புல சொல்றான்னா, இப்போ நான் சொல்ல வந்து ஆணைக்கு ஒரு காலம் வந்தால், புரிஞ்சிச்சா? பசுடைய நெய் சாப்பிட்ற ஒரு காலம் இருக்குது. அதே நேரத்தில் அப்ப என்ன சொல்லியிருக்காங்க, பூனை. பூனைனா பில்லி கிடையாது, அது நல்லா தெரிஞ்சுக்கிங்க. பூனைனா ஜஸ்ட் பூவால வரக்கூடிய நெய். அந்த பூல என்ன நெய் வரும்? ஹனி, தேன். தேன் என்ன பண்ணுது, உறிஞ்சிருது இல்லையா, அந்த தேன்ல மருந்து கலந்து சாப்பிட்ற காலம் வரும். ஓகேவா? இன்னைக்கு பாருங்க, மருந்து சாப்பிடாதவங்க யார் இருக்காங்க? ஒரு ஃபீவர், நல்லா கவனிங்க, ஒரு ஃபீவர் ஜுரம் எடுத்துக்கிட்டா ஒரு ஏதோ ஒரு கிட்ட ஆஸ்பத்திரிக்கு போறீங்க, நஜ்ஜி கைசோ டாக்டர் கண்ணு ஜாத்தியமா, ஏதோ ஃபீஸ் கொடுக்காம எவனா பார்க்க போறது இல்லை. தர்மா ஆஸ்பத்திரி கிடையாது. நம்ம நினைச்ச நேரத்துக்கு போறது. ஈவினிங்ல ஜுரம் வந்துச்சு என்ன பண்றது, அரசாங்க ஆஸ்பத்திரி தான் நம்ம போவோம்னாக்கா நீ காலைல வரைக்கும் அப்படியே தான் இருக்கணும். சில பேரு சார் அதெல்லாம் இல்லை சார், நான் எப்பவுமே ஜுரம் வந்தா பாராசிட்டமால் எடுத்துக்கிறது வழக்கம். ஏன்னா எடுத்துக்கங்க, பட் அதுவும் ஒரு அளவு தான். அந்த இடத்துல என்ன சொல்லணும்னா, அளவுக்கு மீறினால் அமுதமும் நஞ்சு. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, தேன்ன்றது ஒரு அமிர்தத்துல முக்கியமான பங்கு வகிக்கிறது. अमृतमना गैरखम पूरा आपको तबरुक कर को बोल को वो देवालाम को कहेगा तो एक पंचामृतम पूरा बोलेंगे माँ पंचामृतम அதுல அமிர்தம் அளவுக்கு மீறினால் அந்த பஞ்சாமிர்தம் தேன் சார் HBKH சார் சொல்லிட்டாரு, தேன் ஆடத்தேரிக்க எட்ரா தேன் 50 மில்லி வாயில போடு கிடையாது. அதுவும் ஒரு அளவு தான். புரியுதுங்களா? தேன், பேரிச்சப்பழம், தினம் ஒரு பேரிச்சப்பழம் நம்ம உடல்ல வரணும், இரும்பு சத்து வரணும். எதுலங்க, நேச்சுரல் ஃபுட் எல்லாம் விட்டுட்டு அப்பா அம்மா ஒரு 100 ரூபாய் தந்துட்டாங்கன்னா ஹாயா என்னது நூடுல்ஸ், ஆட தெரியுங்க பசங்க வாங்குறது நூடுல்ஸ். அதை விட்டா ஐயோ பர்கர், ஐயோ பர்கர் உடம்புக்கு நல்லது, என்னடா இது கன்றாவி என்னத்தை போடுறானோ அதை பாத்தீங்களா நீங்க? அதை விட்டுட்டா என்னன்னு அப்படியே அதை புரட்டுறாம்பா. அது என்னது சிக்கன் ரைஸ், ஐயோ அதுல போடுறான் பாருங்க சிகப்பா அந்த ஒரு ஜாம், அதுதான் உங்களுக்கு வைக்க போறது வெயிட்டு. அதுல என்னத்த கெமிக்கல் இருக்கு, அது ருசியா. ஐயோ அந்த சிக்கன் கன்றாவி எங்க வாங்கினானோ, கழுனானோ, அரைக்குறையா கழுனானோ, என்ன நோய்? நோய் வந்தா
ஓ இதுதான் அதுதான் யோசிக்கிறத விட இந்த மாதிரி கண்ட தின்பண்டங்களை சாப்பிட்டோமே இதனால தான் வந்துச்சுன்னு யோசிக்காதீங்க. ஓகேவா? समझ में आता रहा उर्दू के बच्चे को एच हकीकत एच ये वो नूडल्स क्या क्या की भला बतर खाने का स्ट्रिक्टली अवॉइड करो. क्या अवॉइड करो? जिस्म को अच्छा एक मजबूत रख लेना आगा तो हेल्थी फूड कई हिस्से में किसमें है நேச்சுரல் ஃபுட் எது எதுன்னு பாருங்க. ஏன்னா அதுக்காக உங்களை வந்து தினந்தோறும் 1/4 கிலோ பாதாம் 1/2 கிலோ முந்திரி அப்படிலாம் வாங்கி வச்சு சாப்பிட சொல்லலை. ஜஸ்ட் ஹெல்த்தி ஃபுட், நேச்சுரல் ஃபுட். முட்டையில சக்தி இருக்கா? ஓகே சாப்பிடுங்க. காலப்போக்கில் அந்த முட்டையில கூட வந்து அது சக்தி இல்லாமல் போயிடும். இப்போ வர முட்டைலாம் இல்லை வந்து எலக்ட்ரிக்கல் அந்த பிராய்லர் கோழியில வச்சு தான் வருது. வேற வழி இல்லை. நாட்டுக்கோழி, அந்த நாட்டுக்கோழி போனா சார் இந்திய நாட்டில் எவ்வளோ கோழி இருக்குன்னு தெரியல, ஆனால் முட்டை ஃபுல்லாக வருது. எப்படி வருது, என்ன வருது? சாதா முட்டையை எடுத்து நல்லா கவனிங்க. நாட்டுக்கோழின்னு விற்கிறாங்க, அது அல்லாஹ்வுக்கு தான் வெளிச்சம். நாட்டுக்கோழியை எடுத்து அந்த அரசு அந்த டீ டிகாஷன் இல்லை, அந்த வெள்ளை கோழி எடுத்து டிகாஷன்ல போட்டு கொஞ்சம் வெளியே வச்சா அது நாட்டுக்கோழி. எப்படி? அதுதாங்க இப்போ நிறைய இடத்துல உஷாரா இருங்க. ஸோ அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. ஓகேவா? ஏதோ ஒன்று ஸ்டார்ட் பண்ண, பட் சொல்லின்னு வர அத்தனை கருத்துக்களும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் கண்டிப்பா. ஏன்னா காலம் பொன் போன்றது, கடமை கண் போன்றது. எக்காரணம் கொண்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது, முன் வச்ச காலம் பின் வைக்க கூடாது. எஜுகேஷன் ஸ்டார்ட் ஆகுது, சந்தோஷம். சரி, இப்போ சொல்றேன் பாருங்க, இந்த சந்தோஷம் எங்க வரும்? அது வந்து நான் பசங்களுக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்கும் சொல்றேன். இது அடுத்த மோட்டிவேட் கிளாஸ சந்தோஷம்ன்ற டாபிக்ல உங்களுக்கு ஒரு மாபெரும் கதையை சொல்லி அதன் மூலமா சந்தோஷத்தை தேடுறதுக்கு வழியை நான் கண்டிப்பா சொல்றேன். இது வந்து எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு என்னுடைய பொறுத்தவரைக்கும் அந்த ஒரு மெயின் டாபிக்ல எஜுகேஷன் சம்பந்தப்பட்டது ஏன்னா நிறைய ஒரு இது வந்திருக்கு. இருந்தாலும் ஏன்னா அத்தனையுமே எக்காரணம் கொண்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது, இல்லாமக்கூடாது. பசங்க வந்து சந்தோஷத்துல என்ன வேணாலும் இப்போவும் சொல்றேன், நான் என்னுடைய டீம்ல வந்து கடைசியில ஏன்னா என்னுடைய டீம் பப்ளிக் எக்ஸாம் எழுதுற மாணவர்களுக்கு கடைசியா சொல்ற அறிவுரை என்னன்னாக்கா, படிங்க என்ன படிங்க என்னது ஆரோக்கியத்தை வளமா வச்சுக்கிங்க. ஏன்னாக்கா வாழ்க்கையில ரெண்டுமே முக்கியங்க. क्या पढ़ो माँ पढ़ो लेकिन सेहत को भी अच्छा देखभाल कर लियो. என்ன அதுதான் நான் இப்போ சொன்னது. கண்டதை தின்னால் பண்டிதன் ஆகலாம் சொல்லி எவனோ மூடத்தனமா சொல்லியிருக்கான். அதை நான் சொல்றேன், கண்டதை கற்றால் பண்டிதனம் ஆகலாம். எப்படி? கண்டதை அதுக்காக எதேதோ இல்லை, புக்ஸ் 4 புக்ஸை ரெஃபர் பண்ணுங்க, நீங்க ஒரு பண்டிட். ஓகேவா? இப்போ நான் HBK சொல்றேன் பாருங்க, ஒவ்வொரு மாணவன்கிட்டையும் ஒவ்வொரு தனித்திறமை இருக்கு, நிச்சயமா இருக்கு, எல்லாருக்கிட்டையும் இருக்கு. ஆனா அது வெளிக்கொணர வேண்டிய வாய்ப்புகள் தான் வந்தாலும் நம்ம மாணவர்கள் அதை வெளிப்படுத்துறது கிடையாது. இறுதி நேரத்துல தவிக்கிறது. கேமா சான்ஸ் ஆத்தா एक एक टैलेंट है मां. Each and every student should have any one talented person. But அதாவது இப்போதைக்கு நான் சொல்றேன் பாருங்க, अब हमारा बच्चा था पूरा अब वो टैलेंट का बाहर निकालना. ஓகேவா? மோட்டிவேட். ஓகே, அறிவுரை சொன்னா சில பேருக்கு அருவருப்பா இருக்கும் கண்டிப்பா. வந்துட்டாரியா கருத்து கந்தசாமி சொல்வீங்க, என்னென்னவோ சொல்வீங்க. பட் நான் என்ன சொல்றேன்னா, அந்த அறிவுரை ஒரு 10 கேட்டு அதுல கொஞ்சம் நைட் தூங்கும்போது திங்க் பண்ணி கண்டிப்பா அதுல ஒன்னே ஒன்று செயல்படுத்தி காமிச்சு பாருங்க. நிச்சயமா நீங்க வந்து ஒவ்வொரு என்ன நாலேஜ் இஸ் பவர்ன்னு சொல்லுவாங்க, அறிவே ஆற்றல். என்ன அறிவு தாங்க ஆற்றல். நம்மளுக்கு வந்து கடவுள் வந்து 6வது அறிவு கொடுத்துருக்கான், காமன் சென்ஸ், பகுத்தறிவு. எல்லாமே பகுத்து உணரக்கூடிய அறிவு எத்தனை பேருக்கு இருக்கு? சாரி, ஒரு காமெடியா தான் கேட்டேன், என்னடா இது சார் அப்ப நாங்கெல்லாம் வந்து மிருகங்கள்லாம் கேட்குறீங்க, அப்படி சொல்லல வரலமா பிள்ளைங்களே. நான் சொல்றது என்னன்னா, பகுத்தறிவு இருக்குது. அது எத்தனை பேர் அதை வந்து யூஸ் பண்ணியிருக்கீங்க அன்றாட வாழ்வில்? அத்தனையுமே பகுத்து உணரக்கூடிய ஒருத்தன் வந்து பின்னாடியில இருந்து ஏதோ கிள்றானக்கா உடனே திரும்பிட்டு அப்படின்னு சொல்றீங்க இல்லையா, அந்த அந்த ஒரு ஜஸ்ட் இது பின்னாடிதான் எப்படி, அதுதாங்க இறைவன் வச்ச ஒரு இது. ஓகேவா?
அதாவது அந்த மாதிரி எல்லாமே பகுத்தறிவு. இது இது நம்மளுக்கு நல்லது, இது நம்மளுக்கு கெட்டது. ஓகேவா? உங்களுக்கு இப்போவும் சொல்ற மோட்டிவேட் கிளாஸ்ல விருப்பம் இருந்தால் விரும்பி கேளுங்க. கண்டிப்பா. விருப்பம் இல்லைன்னா ஷேர் வச்சு பண்ணுங்க. ஏன் சொல்லுங்க? நான் உங்களை லைக் பண்ணணும்னு அவசியமா கேட்கல. ஏன் சொல்லுங்க? நீங்க லைக் பண்ணாலும் பண்ணலனாலும் எனக்கு நான் சொல்றது எனக்கு லைக் தான். நீங்க ஷேர் பண்ணா கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுறீங்களோ இல்லையோ, எங்கேயோ மூலையில இருக்கிற ஒரு 10 மாணவர்கள் உங்களால, ஏன் 5, ஏன் ஒரே ஒரு மாணவன் தெரிஞ்சுனா அது ஒரு பொக்கிஷங்க. கேமா मैं बोलता हूं उर्दू में समझ में आता? तुम लगा के हाथ से ये देख को बोरिंग समझते क्या? आई हैव नॉट वरी अबाउट दैट. எனக்கு கவலை இல்லை. பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க உங்களுக்கு போறீங்க, நீங்க ஷேரிங் மட்டும் பண்ணுங்க. ஏன்னு கேட்டா உங்களுக்கு போரிங்களா இருக்கலாம், ஆனா எங்கேயோ அதாவது कांकी कोने में 10 जने को खुशी से ये आपको ऑब्जर्व हो, 10 जने में जरूर एटलीस्ट एक जने तो क्या करेंगे बोलो, ये आपको ह्यूमन बीइंग्स मतलब कॉमन सेंस उठाकर जरूर अपनाएंगे. ஓகேவா? நான் நிறைய இது ஷேர் பண்ணணும்னு இருந்தேன். காலத்தின் வலுக்கட்டாயத்தின் காரணமாக இன்னைக்கு அதாவது சில நாட்களாவே கொஞ்சம் தாமதமாகுது கிளாஸ் போடுறதுக்கு. பட் இன்ஷால்லா நம்ம டீம் அதுக்கு ஏற்ற மாதிரி ஒழிச்சுன்னு வராங்க. அதுக்கு ஏற்றாற்போல் நானும் என்னுடைய கொள்கையை மாற்றிக்க விரும்பலை. கூடிய சீக்கிரத்தில் ஜூன், அதாவது எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஆயிடுச்சு, ஜூன் சொல்லி 40 கிளாஸ் சொன்னால் அந்த 40 கிளாஸ் இக்கட்டான நிலைமையிலும் நான் இன்ஷா அல்லாஹ் அடுத்த மாதம் பக்ரீத் பண்டிகைக்கு அடுத்த நாள்லேருந்து நான் உங்களுக்கு அதாவது எப்படி ஆல்டர்னேட் கிளாஸோ வாரத்தில் 2-3 கிளாஸ் தமிழ் கட்டாயம் ஒவ்வொரு வகுப்புக்கும் நான் ஈச் அண்ட் எவ்ரி கிளாஸை நான் கவர் பண்ணணும். இருப்பினும் நான் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ எல்லா கிளாஸும் ட்ரை பண்ண முயற்சிக்கிறேன். பட் இன்ஷா அல்லாஹ் எல்லாம் வல்ல இறைவனின் நல்லவர்களாலும் நபிகள் நாயகத்தின் நபிகள் நாயகம் அப்படின்னு ஒன்று சொல்லும் போது நான் ஒன்று சொல்றேன் பாருங்க. நபிகள் நாயகத்துடைய சிறு கதை உங்களுக்கு தெரியுமா தெரியாதோ? நம்ம இஸ்லாமியர்கள்லாம் நம்ம 5வது கடமை என்னன்னா, நம்ம அல்லாஹ்வுடைய வீட்டுக்கு ஹஜ்ஜுக்கு புனித யாத்திரை இப்போ செஞ்சு கிளம்புறாங்க எல்லாரும். அந்த மாதிரி புனித யாத்திரை போகணும்னு ஆசை, எனக்கும் ஆசை, இஸ்லாமியர் அத்தனை பேருக்கும் ஆசை. பட் விதின்னு ஒன்று இருக்கு. இப்பவும் சொல்றேன், விதியில இருக்கோ இல்லையோ, விதியை மதியால் வெல்லலாம் சொல்றாங்க. அறிவு, அந்த அறிவு பகுத்தறிவு இருந்தா நிச்சயமா நீங்க துவா கேளுங்க. ஏன்னா நம்மளால போக முடியாது, நம்ம ரொம்ப கீழ்த்தனமான குடும்பத்துல சேர்ந்தவங்க, நம்மளுக்கு அந்த பாக்கியம்லாம் இல்லை, தயவு செய்து நினைக்காதீங்க. யாருக்கு என்ன இதுன்னு சொல்லி யாரு வச்சிருக்காங்க சொல்லுங்க? அல்லாஹ். நம்மளுடைய நபிகளுடைய அந்த ஒரு சின்ன குணாதிசயம் பாருங்க. நபிகள் கூட்டத்துல உட்காந்து காலையில ஃபஜர் தொழுகைக்கு பிறகு அந்த மெம்பர்ஸ் சேருவாங்க. அந்த மாதிரி நேரத்துல ஒரு முதியோர் ஒரு 20 பேரிச்சப்பழத்தை அவங்க பேரிச்சப்பழ தோட்டத்துல முதல்ல அவர் பண்ண முதல் பழங்களை நபிகள் நாயகத்துக்கும் அவங்களுடைய அந்த சஹாபா சாபிகளுக்கு அத்தனை பேருக்கும் கொடுக்கணும்னு சொல்லி ஒரு 10-15 பேரிச்சப்பழத்தை எடுத்துன்னு கொடுத்துருக்காங்க. பேரிச்சப்பழம் எல்லாரும் சாப்பிடுங்க, அதெல்லாம் அதெல்லாம் ரொம்ப சக்தி, இரும்பு சத்து நான் அதை சொன்னேன். அதை கொடுக்கும்போது நம்ம நபிகள் நாயகம் பாருங்க, இஸ்லாத்து மதத்துல இருக்க அத்தனை பேருக்கும் சொல்றேன், அல்லாத பிற மதத்தினரும் கொஞ்சம் கேட்டுக்குங்க. நம்ம நபி பண்ண அந்த ஒரு அற்புதம் அது ஒன்றும் இல்லைங்க. ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்லுவாங்க. ஏன்னா நம்மலாம் என்ன பண்ணுவோம், ஒருத்தர் எதனா பண்ணா நம்ம இருங்க, நான் முதல்ல அதை சொல்லிடுறேன், அதுக்கப்புறமா சொல்றேன். அந்த ஒரு இந்த இதுல நபிகள்கிட்ட சொல்றாங்க அந்த அம்மா, நபிகளாரே நான் என்னுடைய இதுல முதல்ல பறிச்ச பழம், இதுல நீங்களும் உங்களுடைய தோழர்களும் சாப்பிட்டு எனக்கு ஃபீட்பேக் சொல்லணும். கண்டிப்பா நான் கஷ்டப்பட்டு எடுத்துன்னு வந்தேன்னா அவங்க என்ன பண்ணாங்க, நபிகளுடைய இதுல என்னன்னா நம்ம நபிகள் தலைவர் சாப்பிட்ட பிறகுதான் எல்லாரும் சாப்பிடுவாங்க. அந்த ஒரு பழக்கம் இருந்துச்சு. அப்படியே அந்த பேரிச்ச பழம் நபியை சாப்பிட்டாரு. சாப்பிட்டு முடிச்ச உடனே என்ன ஒண்ணுமே பண்ணல, கொடுங்கன்னு சொல்லி அந்த 10 பேரிச்ச பழத்தையும் ஒன்னா சாப்பிட்டுட்டாங்க. யாரு? நபியே. என்னடா இது, நம்ம நபிமார்கள் தோழர்களுக்கு ஒரு ஆச்சரியம், சாபா சாபிகள் என்ன இது. சரி, அந்த இவங்களை ஓஹோ ஆஹான்னு பாராட்டினாங்க. சூப்பர், நல்லா இனிப்பு தித்திப்பா இருக்குமா, நல்லா இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப மனசளவுல யாரு அந்த அம்மா வந்தாங்களே ரொம்ப சந்தோஷப்பட்டு போனாங்க. அதுக்கப்புறமா அரசல் புருஷலா அதுல அந்த தோழர்கள்ல ஒருத்தர் கேட்கிறாரு, एक जने वो दोस्ती क्या पूछते, हमारा नबी के जमाना में चले सामा ये साहबा साहब बैठते खुद एक है ना, एक औरत
पेड़ खजूर ले लगा को उनका जो पेरे हुआ पेन खजूर में पहला पहला आया सो फल ले लगा को देगा तो वो खा ले को फीडबैक बोलोगे तो उन्हें एक खा ले पूरा उन्हें खा ले नबी எல்லாம் சாப்பிட்டுட்டு அப்புறம் என்ன தெரியுமா தோழர்கள்லாம் ஃப்ரெண்ட்ஸ் பூரா பூசே கீ நபி எதையும் பகிர்ந்து உண்ண சொல்லக்கூடிய நீங்களா இப்படி பண்ணிட்டீங்க சொப்பி तुम्हें शेयरिंग करको खाना को बोलने वाले तुम्हें क्या ऐसा कर डाले அதுக்கு நபி சொன்னாரு சே 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 அப்படியே ஒருபோதும் நான் நினைச்சதே கிடையாது வைசமை கபி சுச்சாசனி இன்கேஸ் இந்த பழம் வந்து அவங்க கொடுத்தாங்களே முதல் பழம் ரொம்ப புளிப்பா இருந்துச்சு சரி அடுத்தது எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு பார்த்தேன் அடுத்ததும் புளிப்பு கசப்பா அந்த ஒரு क्या खट्टा वो खट्टा का तो क्या मुझे एक मुंह में रखे सका नहीं वैसा था मैं दम पकड़ को खा लिया कि எதுக்காகனா நான் சாப்பிட்டு எதுவுமே சொல்லலை ஏன்னா அவங்க சந்தோஷத்துல இருந்து கொடுத்துருக்காங்க என்ன அப்படி எல்லாம் நம்பி எங்களை நம்பி எங்களோட ஃபீட்பேக் கேட்குறாங்க சந்தோஷத்துல கொடுக்கும்போது நம்ம எப்படிங்க வந்து நேர்மாறா எதுவும் சொல்றதுக்கு அந்த மாதிரி நீங்க என்ன பண்ணியிருப்பீங்க சாப்பிட்டு புளிப்பா இருக்கு தித்திப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பீங்க அவங்க மனசளவுல நொந்துட்டு போயிட்டு இருப்பாங்க என்ன ஒருத்தரை உற்சாகப்படுத்தணும் பொய் சொல்லணும்னு அவசியம் கிடையாது நபி என்ன சொன்னாரு பொய் சொல்லணும்னு அவசியம் கிடையாது फीडबैक देने கொடுக்குற இதுல நீங்க என்ன பண்ணணும் क्या झूठ बोलना करो नहीं लेकिन तुम ना बोल को रहेंगे खट्टा मीठा था कर को मैं हाई से पूरा खा लिया ऐसे किसी भी क्या भी नहीं मैं तारीफ कर दिया சொன்னார் இதுதாங்க நபியோடைய ஒரு சிறந்த ஒரு பழக்கம் ஏன்னா எல்லாத்தையும் பகுத்து உண்ணணும் நபி சொல்ல அந்த ஒரு சின்ன சின்ன விஷயத்த நீங்க ஹதீஸ்லயும் அதுலயும் புரட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உண்மையான நிலவரம் தெரியும் என்ன நான் இப்பவும் சொல்றேன் இந்த முறை இந்த ஆண்டு நம்ம மெக்காவுக்கு போகலன்னா என்ன இன்ஷால்லா அடுத்த ஆண்டுன்னு ஒன்று இருக்கு இன்ஷால்லா அடுத்த ஆண்டுல நம்ம இருப்போமா இருக்க மாட்டோமா அல்லாவுக்கு தான் வெளிச்சம் இருந்தாலும் அடுத்த ஆண்டுல நம்ம என்ன ஒரு நம்பிக்கை தான் ட்ரஸ்ட் யார் மேல நம்மள மேல ட்ரஸ்ட் வச்சிருக்கோம் இன்ஷா அல்லா ஏங்க தூங்கிட்டு காத்தால எழுந்திப்போம் நம்பிக்கை வச்சிருக்கும் போது இந்த முறை விடுபட்ட அந்த ஹஜ் நிறைய பேர் வந்து போகணும்னு விருப்பப்பட்டிருப்பீங்க ஆனா வசதி வாய்ப்பு இருக்காது ஆனா நிறைய பேர் வசதி வாய்ப்பு இருக்கு போகணும்னு நினைக்கிறீங்க கண்டிப்பா போறதுக்கு என்ன ஆகாது உண்மையிலேயே உடல் ஆரோக்கியமா இருக்காது சோ இந்த மாதிரி இக்கட்டான எல்லாமே வந்து கடவுள் வந்து எல்லாமே எல்லாத்துக்கும் கொடுத்துறது இல்லைங்க எல்லாத்துக்கும் குறை எதனா ஒரு குறை நம்ம நொந்து நூலாகிறோம் ஏன் என்ன உட்பட எதனா ஒரு விஷயத்துல எதனா ஒரு அடிப்பட்டா சும்மா காலில் அடிப்பட்டா அட என்னடா ஆச்சு இல்ல காலில் அடிப்படல ஏதோ ஒன்று நம்ம காலையில வண்டியில போறோம் எவனோ ஒருத்தன் வரான் வந்த உடனே தெரியாம அவன் வந்துட்டான் அதுக்காக முதல்ல சொல்ற வார்த்தை என்னடா சாவிக்கிறாக்கு சொல்லிட்டு வண்டியா சொல்லுங்க அந்த அந்த வார்த்தை நிறைய நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஏங்க இறைவன் நாடினால் தான் எல்லாமே நடக்குங்க அதுல தாங்க சொல்றேன் இறைவன் கொடுக்க நினைப்பதை மனிதனால் தடுக்க முடியாது அதே போல் மனிதன் தடுக்க நினைப்பதை என்னது சாரி இறைவன் தடுக்க நினைப்பதை மனிதனால் கொடுக்க முடியாதுங்க समझ में आता है क्या मां खुदा जिस चीज को रुकाने के लिए चाहता है तमाम कायनात के हर इंसान मिल को देना चाहते भी दे नहीं सकते इसी तरह खुदा एक चीज को रुकाना चाहता है तमाम कायनात के सब लोग मिल को कोशिश करे थे भी वो क्या नहीं कर सकते हासिल नहीं कर सकते எனக்கு தெரிஞ்சு இருக்கிற கொஞ்ச நாள் அப்படின்னு நினைக்காதீங்க நாளை நமதே இருக்குன்னு தெரியுது நான் ஏதோ ஒன்று சொல்லி வந்து ஏதோ ஒன்று சொல்லிட்டு நான் வந்து இக்கட்டான ஒரு இதுல வந்து நான் ரொம்ப உங்களை கேட்குறதுனா டிசிப்ளின் ஒன்று சொல்லணும் இன்ஷால்லா அது ஒரு கிளாஸாகவே போகணும்னு நினைக்கிறேன் தாய் தந்தை அப்பா அம்மா இந்த ரெண்டு பேருடைய அரவணைப்பு இருக்கு பாருங்க மாபெரும் பொக்கிஷம்ங்க நான் அடிக்கடி சொல்வேன் தாய் இல்லைன்னா நீ இல்லை என்ன தாய் இல்லைன்னா நீ இல்லை நீ இல்லைன்னா நான் இல்லை கரெக்ட் தானே அம்மா இல்லைன்னா நீ இல்லை நீ இல்லைன்னா நான் இல்லை நான் என்னுடைய ஆடியோ வீடியோவை பார்க்குறீங்க நீங்க ஸோ நீங்க எனக்கு வியூவர்ஸ் மட்டும் இல்லை ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்லை அதுக்கும் மேலே பட் ஷேரிங் கண்டதை பண்ணி எதோ நேரத்தை வீணடிக்கிறது இந்த மாதிரி ஒரு கிளாஸஸ்லாம் வந்து மோட்டிவேட் பண்ணுங்க நடுவில் கிளாஸஸ் மிஸ் ஆகுதுன்னு கவலைப்படாதீங்க எந்த மிஸ் ஆன கிளாஸஸும் நான் காம்பன்சேஷன் முறையில் அதை ஈடு செய்கிறேன் ஏன்னா எனக்கும் வந்து ஒரு டியூஷன் சென்டரே இருக்கு அதையும் நான் வந்து கண்காணிச்சு அதுக்கும் ஒரு
மேலே உங்களை வந்து கண்காணிக்கணும். பட் கொஞ்ச நாள் நம்ம சப்ஸ்கிரைப்லாம் பரவாயில்ல, 380க்கு மேலே செஞ்சுருக்கீங்க. இன்ஷா அல்லாஹ் 1000க்கு மேலே போனாலே நம்ம என்ன பண்ணலாம், ஒரு டீமாக கூகுள் மீட்டை போட்டு மீட் பண்ணலாம். எப்படி என்ன செய்யறது அதெல்லாம் தெரியாது. ஏன்னா எங்க ஃபோனை வச்சு யூடியூப்பை மட்டும் நோண்ட தெரிஞ்ச உங்களுக்கு என்ன கூகுள் மீட்ல எப்படி என்ன பண்ணுறது நான் சொல்லித்தர மாட்டேன்னா கண்டிப்பாக சொல்லித்தருவேன். தேக்கோ ஆய் கே என்ன அப்துல் கலாம் சொன்னது என்னது, பிறப்பு ஒரு சம்பவமானால், பிறப்பு ஒரு சம்பவமானால் இறப்பு ஒரு சரித்திரமாக மாற வேண்டும். இறப்பு ஒரு சரித்திரமாக மாற வேண்டும். எனிவே அல்ஹம்துலில்லாஹ் இந்த ஒரு வாய்ப்பு கொடுத்து என்னை எத்தனை பேரும் முழுமையாக கேட்டதுக்கு, ஸ்கிப் பண்ணாமல் இக்னோர் பண்ணாமல் ரொம்ப 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 அல்ஹம்துலில்லாஹ் ஜஸாக்கல்லாஹ். இனி இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஒரு கிளாஸ் மோட்டிவேட்டில் சந்தோஷத்தை பற்றி நான் எல்லாருக்கும் சொல்ல போகிறேன். பாங்கு சொல்லிட்டாங்க, தொழுகைக்கு நான் செல்லுறேன். எல்லாரும் துவா செய்வோமாக. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் இருப்பேன் என்ற ஒரு நம்பிக்கையில், இறை நம்பிக்கை இருக்கு, தன்னம்பிக்கையும் இருக்கு, என்கிட்ட கொஞ்சம் கடின உழைப்பும் இருக்கு. என்ன அதுக்கப்புறமா என்ன இருக்கு, செல்ஃப் டிசிப்ளின், எனக்கு ஒழுக்கமும் இருக்கு. என்னது அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சதான் என்னது, எல்லாமே செல்ஃப் டிசிப்ளின் இருந்தாலும் என்கிட்ட விடாமுயற்சி இருக்கு. விடவே மாட்டேன், நான் முயற்சி எடுத்துக்கிறேன். முயற்சி உடையோர் இகழ்ச்சி அடையார். ஓகேமா, ஜஸாக்கல்லாஹ். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் அடுத்த வகுப்பு உங்களை நான் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் HBKH சன் ஆஃப் AR. ஜஸாக்கல்லாஹ் ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.